சென்னை நொச்சிக்குப்பத்தில் வீட்டின் பால்கனி மற்றும் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளால் தான் குடியிருப்புகளில் விரிசல்கள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விபத்தில் 9 வயது சிறுமி உட்பட 2 பெரியவர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் சம்பவத்தின் போது நூலிழையில் உயிர் தப்பியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதியினர் இதுகுறித்து உடனடியாக உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது லைட்டாக கொட்டுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப சலசலன்னு கொட்டுற மாதிரி சவுண்டு கேட்டு நான் உடனே படிக்கட்டில் ஏறி கடற்கன்னு ஓடிட்டேன். ஓடாததுக்கப்புறம் தான் எனக்கு என்ன நடந்துச்சு ஒரு செகண்ட் எதுவுமே தெரியல. ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பினோம். நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் மேலே. இந்த மெட்ரோ பணியினால அந்த அதிர்வுலாம் ஏற்கனவே இருக்குது. விரிசல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் எதாவது நடந்தால் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் அப்போவே இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அவங்க பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இது வந்து பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு எப்படி நாங்கள் மேலே வந்து ஏற முடியல எங்களுக்கு. இப்போ எங்களை வந்து தீயணைப்பு துறையினர் வந்து எங்களை காப்பாற்றினாங்க. பக்கத்து பில்டிங்கில் தான் எங்களை ஏணி வச்சு இறக்கி காப்பாற்றி விட்டாங்க எங்களை. நாங்கள் யாரும் இப்போ மேலே எங்கள் வீட்டு மேலே யாருமே போகவே முடியாது. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் எதுவுமே எடுக்காமல் அப்படியே தான் ஓடி வந்தோம். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.